ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே முடிச்சதுலேருந்து கன்டினியூ பண்ணுறோம். இது வந்து பார்ட் 5. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா லேயர்ஸை பற்றி பேசியிருந்தோம். அது ஆம்னியான், யோக்ஷேக், ஆண்டாயிஸ், கோரியான். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோரியான் இந்த 4 லேயர்ஸ்லேருந்து என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பிளசண்டா. ஸோ நம்ம இப்போ வந்து பிளசண்டாவை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டெம்பரவரி எண்டோக்ரைன் கிளாண்ட். It is a endocrine gland. It secretes several hormones. Hence it is called as endocrine gland. ஏன் இதை வந்து டெம்பரவரின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போது நம்ம குழந்தை ஃபார்ம் ஆகி அந்த பிளசண்டா ஃபார்மேஷன் ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறம் பிளசண்டா ஃபார்மேஷன் நடந்து குழந்தை டெலிவரி ஆகிற வரைக்கும் தான் அந்த பிளசண்டா வந்து அந்த மதரோட யுட்ரஸ்லையும் பேபியோட கனெக்ஷனும் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ அதனால் இதை டெம்பரவரி எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் கனெக்ட்ஸ் ஃபியூட்டஸ் வித் யூட்டரைன் வால் த்ரோ அம்பிளிக்கல் கார்டு. புரியுதுங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா யுட்ரஸ்க்கும் அம்பிளிக்கல் கார்டுக்கும் கனெக்ஷனை ஏற்படுத்துறது தான் இந்த பிளசண்டா. இட் ஹெல்ப்ஸ் இன் நியூட்ரியன் அப்டேக், gas exchange, waste transport etc. through mother blood supply. இல்லையா? இது மதரோட பிளட் வழியாக குழந்தைக்கு நியூட்ரியன்ஸும் கேஸ் எக்ஸ்சேஞ்சு ப்ளஸ் வேஸ்ட் கலெக்ட் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே இந்த பிளசண்டா வழியாக தான் நடக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த பிளசண்டல் ஹார்மோன்ஸ்? ஸோ பிளசண்டாவில் என்னென்ன ஹார்மோன்ஸ் வந்து செக்ரெட் ஆகுது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோபின், HCG அப்படின்னு இந்த ஹார்மோனை சொல்லுவாங்க. இதனுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டைன்ஸ் கார்பஸ் லூட்டியம். அடுத்து ப்ரொஜெஸ்டிரோன். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, maintains uterine lining, inhibits uterine contraction. ஸோ இந்த முக்கியமான வேலையை இது செய்யுது. அடுத்து ஈஸ்ட்ரோஜன். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டைன் யூட்டரைன் லைனிங், ஸ்டிமுலேட்ஸ் மேமரி கிளாண்ட்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி மில்க் ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. பிளசண்டல் லாக்டோஜன் stimulates mammary gland, supplies energy to fetus. அடுத்து parathyroid ஹார்மோன், RP, increase blood calcium level, bloodல இருக்கக்கூடிய கால்சியம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து ரிலாக்சின், softens cervix and weakens pubic symphysis. அடுத்து கார்டிகோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன், கார்டிகோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். இதனுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஹார்ட் ரேட், பிளட் ப்ரெஷர், பிளட் குளுக்கோஸ் அண்ட் ஸ்டிமுலேட்ஸ் பார்ச்சுரேஷன். சரிங்களா? இதுதான் பிளசண்டா ஹார்மோனோட மெயின் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸ்டேஷன் பீரியட், ஹியூமன் கேஸ்டேஷன் பீரியட். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், இந்த 3 மந்த்தை சேர்த்து நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். 4th, 5th, 6th செகண்ட் ட்ரைமெஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். 7, 8, 9 இதை வந்து தேர்டு ட்ரைமெஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த கேஸ்ட்ரேஷன் பீரியடை வந்து 3 ட்ரைமெஸ்டராக நம்ம பிரிச்சுக்கிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 3 மாதம், 2வது 3 மாதம், 3வது 3 மாதம். ஸோ அதுக்கப்புறம் குழந்தை டெலிவரி ஆகிடும். பார்ச்சுரேஷன், குழந்தை பிறக்கக்கூடிய அந்த
ஸ்டேஜை தான், பிறக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம பேச்சுரேஷன் சொல்கிறோம். கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி அண்ட் கிவிங் பர்த் டு த பேபி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேபர். The series of events that expels the infant from the uterus is collectively called as labor. It is a very important 2-mark question. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பார்க்க போகிறோம். இது வந்து யூட்ரஸ், இது பார்த்தீங்கன்னா சர்விக்ஸ், இந்த ரூட்டு சர்விக்ஸ். ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா the cervix relax causing it to dilate and thin out. Second stage, uterine contraction, increase in strength and the infant is delivered. So uterus பார்த்தீங்கன்னா சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்கும் போது குழந்தை வெளியில் வரும். ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா பிளசண்டா இஸ் எக்ஸ்பெல்ட். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த பிளசண்டா என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வர ஆரம்பிக்கும். பிளசண்டா டிட்டாச்சிங் ஃப்ரம் யூட்ரஸ், அம்பிளிக்கல் கார்டு. ஓகே, ஸோ இதை தான் நம்ம லேபர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து லாக்டேஷன் ஆஃப்டர் சைல்டு பர்த். Secretion of milk by mammary glands is called as lactation. It is a post-pregnancy event. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சக்லிங் ஆஃப் பேபி. ஹைப்போதலாமஸ், செக்ரீஷன் ஆஃப் ப்ரோலாக்டின் ரிலீசிங் ஃபேக்டர். ஆக்சுவலாக குழந்தை வந்து அந்த மதரோடைய அந்த பிரிஸ்ட் நிப்பில் டச் பண்ணும்போது, ஷக் பண்ணும்போது இந்த ப்ராசஸ்லாம் நடக்குது. ஆக்ஷன் ஆஃப் பிஆர்எஃப் ஆன் ஆன்டீரியர் பிட்யூட்டரி, ரிலீஸ் ஆஃப் ப்ரோலாக்டின், செக்ரீஷன் ஆஃப் மில்க். இது ஆக்ஷன் ஆன் போஸ்டீரியர் பிட்யூட்டரி, ரிலீஸ் ஆஃப் ஆக்சிடோசின், எஜெக்ஷன் ஆஃப் மில்க், சக்லிங் பேபி. இது எல்லாமே மதர்கிட்ட நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ அந்த நிப்பிளில் குழந்தை வாயை வச்சு ஷக் பண்ணும்போது மதருடைய பிட்யூட்ரி கிளாண்டில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ், அதன் மூலமாக செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ், ப்ரோலாக்டின் மில்க் ப்ரொடக்ஷனுக்கு, ஆக்சிடோசின் மில்க் எஜெக்ஷன். ஸோ அந்த மேமரி கிளாண்ட்லேருந்து மில்க் எஜெக்ட் ஆகிறதுக்கான ப்ராசஸை இது செய்யுது. இது எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து அந்த மதரோடைய பிரெஸ்ட் நிப்பிள்ஸை அதனுடைய மவுத்தில் டச் பண்ணும்போது இந்த ஃபீட்பேக் மெக்கானிசம் நடக்கும். It is a positive feedback. Colostrum, the first mother milk. இதை தான் நம்ம வந்து colostrum அப்படின்னு சொல்கிறோம். நம்ம தமிழில் வந்து சீம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறந்தோடனே மொத கொடுக்கக்கூடிய பால். இது கண்டிப்பாக குழந்தைக்கு கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சில இடத்துல இந்த பால் வந்து குழந்தைக்கு டைஜஷன் ஆகாது, அதனால இது கொடுக்க வேண்டான்னு கொஞ்சம் பாலை வெளியில் விட்டுருவாங்க. அந்த மாதிரி விடக்கூடாது. ஏன் விடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது குழந்தைக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ பேசிக்காக இது வந்து yellowish fluid secreted by the initial few days of lactation. 1 or 2 டேஸ்க்கு இது இருக்கும். அதுலேயும் இந்த ஃபர்ஸ்ட் மில்க் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இட் இஸ் ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின் ஏ, மினரல்ஸ் அண்டு IgA ஆன்டிபாடிஸ். இட் ஹேஸ் லெஸ் லாக்டோஸ் தென் மில்க். இதில் வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் லாக்டோஸ் இருக்கும், பாலில் இருக்கிறத விட கம்மியான அளவு. Breast milk is the ideal food of infant since it contains all the necessary nutrients. Breastfeeding the infant for a minimum of 6 months ensure the growth of healthy baby. குழந்தை பிறந்த 6 மாதமாவது குழந்தைக்கு பால் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளரும். இது ஒரு 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். Colostrum, write important points to be colostrum, right? ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இதோட நம்ம இந்த செகண்ட் லெசனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் லெசனுக்கான கொஸ்டின்ஸு நான் உங்களுக்கு சீக்கிரமாக தருவேன். அதுக்கு இடையில நீங்கள் இந்த லெசனை ஃபுல்லாக தரவாக படிச்சுக்கோங்க.
நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் மினிமம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் லாஸ்ட் டெஸ்ட் ஆன்சர் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.